5th monthல unfortunately கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆகி we lost the child. 3rd monthல cervical நார்மலா இருந்தாலுமே இந்த தையல் வந்து போட்டுட்டோம். கன்சீவ் ஆயிட்டு பிரெக்னன்சியை நம்ம கிட்ட 3 months ஃபாலோ பண்ணாங்க. 4th month அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. இன்சிடென்ட்லி போன வாட்டி எந்த மந்த்ல வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆச்சோ அதே மார்ச் மாதம் 2வது வாட்டியும் அவங்களுக்கு இந்த பேபி அன்ஃபார்ச்சுனேட்லி லூஸ் பண்ண வேண்டிய ஐடியா. அதாவது 5ஆம் மாதத்துக்கு மேலே வந்து கர்ப்பப்பை வாய் வந்து பெயின்லெஸ்ஸாக உங்களுக்கு ப்ளீடிங் ஆகி இல்லாட்டியும் வந்து டெலிவரி ஆகிருக்கிற கேசஸில் கர்ப்பப்பை வாயில் தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற போது கர்ப்பப்பை வாயை முன்கூட்டியே டைட்டன் பண்ணுற ப்ரொசீஜர். அடுத்த மிராக்கிள் பேபி ஸ்டோரிஸில் எனக்கு இன்னொரு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் பேஷண்ட்ஸ். இவங்க 2 பேரும் வை தேர் க்ளோஸ் டு ஹார்ட்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்திலையும் ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு போகாமல் கடைசி வரைக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆனாலும் ஒரு டாக்டரோடையே ஸ்டிக் ஆன் ஆகி இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கெல்லாம் தெரியும். ஏன்னா தேர் ஆர் டூ மெனி ஸ்பெஷலிஸ்ட், டூ மச் இன்ஃபர்மேஷன் ஆன் த இன்டர்நெட். எவ்ரிஒன் வாண்ட்ஸ் டு ஹாவ் அ குட் அவுட்கம்ஸ். அப்போ அவங்களுக்கு யாருக்கிட்ட போய் இதை விட பெட்டராக 1% இருந்ததுன்னா கூட போகலாம் அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷனில் தான் நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. பட் திஸ் பேஷண்ட் என் கூட 3 வருஷம் ட்ராவல் பண்ணி ஃபைனலி அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி பேபி கேர்ள் பிறந்திருக்கு. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Welcome to Dr. Mommy's channel. I am Dr. Aishwarya, fertility specialist practicing in Chennai, Acumed Speciality Clinic, Valasaravakkam. இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா டாக்டர் அஸ்வின் ரேடியாலஜிஸ்டோட டீச்சர் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. த்ரூ அ வெரி லாங் டேர்ம் கான்டாக்ட் மூலமாக தான் இந்த பேஷண்ட் வந்திருந்தாங்க. வந்தபோது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது. கன்சீவ் ஆகலை, எக் ரிலீஸ் ஆகலை, PCOS இருக்குது அப்படின்ற மாதிரியான ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். வித்தின் 1 or 2 months ஆஃப் சிம்பிள் ட்ரீட்மெண்ட் ஓவிலேஷன் இண்டக்ஷன்லேயே அழகாக கன்சீவும் ஆகிட்டாங்க இன் இயர் ஆஃப் 2021. கன்சீவ் ஆகிட்டு ப்ரெக்னன்சியை நம்மக்கிட்ட 3 months ஃபாலோ பண்ணாங்க. 4th month அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டயபிட்டிஸ் அதெல்லாம் வந்துருந்தது கோவிட் டைமில். அண்ட் 5th monthல அன்ஃபார்ச்சுனேட்லி கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகி we lost the child. ஸோ they came to me with the files. அண்ட் நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஒருவேளை கோவிட்னால இந்த மாதிரி ஆகலாம். ஏன்னா நிறைய பேருக்கு கோவிடில் வந்து கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகி பேபி டெலிவரி ஆயிடுச்சு கொர மாதத்துலேயே. ஆர் டயபிட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருந்ததுனால இப்படி ஆயிருக்கலாமோ அப்படின்னு. ஸோ அடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்ககிட்டே கண்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அகெயின் நெக்ஸ்ட் இயர் 2022ல் அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க. அதுலேயும் இமீடியட்லி அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த வாட்டி நம்ம ஒரு அடிஷ்னல் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிருக்கு, ப்ரீவியஸ்லி பெயின்லெஸ்ஸாக ஓப்பன் ஆகிருக்குன்றதுனால இண்டிகேஷன் ஃபார் சர்க்லாஜ் இருந்ததுனால ஒரு தையல் வந்து போட்டாச்சு. 3rd monthல cervical நார்மலாக இருந்தாலுமே இந்த தையல் வந்து போட்டுட்டு இந்த வாட்டி எல்லாமே ஸ்மூத்தாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் நம்ம போயிட்டு இருந்தோம். இன்சிடென்ட்லி போன வாட்டி எந்த மந்தில் வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆச்சோ அதே மார்ச் மாதம் 2வது வாட்டியும் அவங்களுக்கு இந்த பேபி அன்ஃபார்ச்சுனேட்லி லூஸ் பண்ண வேண்டிய ஐடியா. இந்த வாட்டி ஸ்டிச்சு போட்டும் அதே மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதனால் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்டிச்சு போட்டால் வந்து கம்ப்ளீட்லி சேஃப் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டிச்சு போட்டு அதையும் மீறி இயற்கை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது, கர்ப்பப்பை வாய் வீக்காக இருந்ததுன்னா அதையும் மீறி அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நடுராத்திரி நம்ம போய் ஸ்டிச் ஓப்பன் பண்ணி இந்த பேபி டெலிவரி ஆகி DNC பண்ணி we had to give the unfortunate news to them. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்ச நாள் கழித்து வந்தபோது நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணியிருந்தோம். அபார்ஷன் வேறு என்ன ரீசன்னால ஆகுது, த்ராம்போஃபீலியா ப்ரொஃபைல், ஆட்டோ இம்யூன் ப்ரொஃபைல், பேபியை வந்து அட்டாப்சிக்கும் அமைச்சிருந்தோம். ஏன்னா பேபிக்கு சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி இருந்தது, ஒருவேளை அதனால் ஆயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் எவாலுவேஷன் பண்ணோம். ஏன்னா 2 times வந்து அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால கர்ப்பப்பையை மாத்திரம் நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. என்றைக்குமே மிஸ்கேரேஜ் ஆயிருந்ததுன்னா கம்ப்ளீட் ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். அது எல்லா டெஸ்ட்டும் நம்ம பண்ணோம். டயபிட்டிஸும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் மட்டும்தான் இருந்தது. ஸோ ப்ரெக்னன்சியில் இருக்கிற டயபிட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஐடியாவும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் பிஃபோர் ப்ரெக்னன்சி அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி 2 வாட்டி ஆனது போது நம்ம என்ன நினைப்போம், ஓ கர்ப்பப்பையில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவுக்கு வந்து வேறு எந்த டெஸ்ட் பண்ணாமல் கூட நிறைய வாட்டி அடுத்த ப்ரெக்னன்சிக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. நம்ம என்ன பண்ணோம்னா, ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்குது. அதாவது ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட சுகர்ஸ், அதுக்கப்புறம் ஒய்ஃபோட ஆட்டோ இம்யூன் ப்ரொஃபைல், த்ராம்போஃபீலியா ப்ரொஃபைல் எல்லாமே பார்க்கணும். 2 பேரோட கேரியோ டைப்பிங்கும் நல்லா இருக்கா, அதாவது ஜீன்ஸ் பூல்ஸும் 2 பேருக்கும் நல்லா இருக்கா,
வேறு ஏதாவது நம்ம வந்து கர்ப்பப்பைக்கு உள் சுவரில் வேறு ஏதாவது யூட்டரன் அனாமலிஸ் ஏதாவது மிஸ் பண்ணுறோமா அப்படின்ற அந்த கம்ப்ளீட் செக்அப் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். இது எல்லாம் பண்ணி பார்த்த போது எல்லாமே நார்மலாக இருந்ததுனால நம்ம என்ன நினச்சோன்னா கண்டிப்பாக இது கர்ப்பப்பை வாயில் தான் பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை அபார்ஷன் ஆனதுக்கு அப்படிங்கிறதுல நம்ம முடிவுக்கு வந்தோம். தே வாண்டட் டு டேக் அ பிரேக். அதுக்கு வி ஆல்சோ சப்போர்ட்டட் இட். ஏன்னா ஏற்கனவே 2 வாட்டி மிஸ்கேரேஜ் ஆனதுனால இமீடியட்லி போக வேணான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்து பேச வந்தாங்க. ஐ தாட் தே வில் கோ டு அனதர் டாக்டர் இந்த மாதிரி ஆனதுனால. பட் தே டிடன்ட் டூ ஸோ. என்ன பண்ணலான்னு கேட்க வந்தாங்க. அப்போது ரொம்ப நாவலாக ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது. இது பேர் ட்ரான்ஸ் அப்டாமினல் சர்க்லாஜ் டன் பை லாப்ரோஸ்கோபி அப்படின்றத நம்ம சொன்னோம். இதை வந்து போட்டுக்கலாம், உங்களுக்கு கர்ப்பப்பையில் பேபியை பிடிச்சி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால இதை நம்ம ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே போட்டு இந்த கர்ப்பப்பை வாயை சுற்றி தைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இதை கேட்டுட்டு ரொம்ப வந்து அவங்க யோசிச்சாங்க, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு. ஸோ ஐ ஆல்சோ கேவ் தம் சம் இன்ஃபர்மேஷன், இதில் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம், பிகாஸ் தேர் ஹைலி எஜுகேட்டட், தே கேம் வித் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஒரு பேப்பரில் நீளமாக நிறைய கேள்விகள் கேட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ் அப்டாமினல் சர்க்லாஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ மேக்ஸிமம் லாப்ரோஸ்கோபி வழியாக போடுறோம். இது யாருக்கெல்லாம்னா ப்ரீவியஸ் 2 or more மிட் ட்ரைமஸ்டர் லாசஸ், அதாவது 5ஆம் மாதத்துக்கு மேலே வந்து கர்ப்பப்பை வாய் வந்து பெயின்லெஸ்ஸாக உங்களுக்கு ப்ளீடிங் ஆகி இல்லாட்டியும் வந்து டெலிவரி ஆகிருக்கிற கேசஸில் கர்ப்பப்பை வாயில் தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற போது கர்ப்பப்பை வாயை முன்கூட்டியே டைட்டன் பண்ணுற ப்ரொசீஜர். இது வந்து லாப்ரோஸ்கோபி வழியாக ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே போடணும். இதை போட்டதுனால ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து அடுத்த லெவல் ஆஃப் ப்ரெக்னன்சிக்கு போய் டெலிவரியும் ஆகுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஆய்வுகளில் சில ஃபியூ பேப்பர்ஸில் வந்து இருக்குது. ஸோ இது நாவலான ட்ரீட்மெண்ட்னாலும் இதை நம்ம ட்ரை பண்ணலான்னு அவங்க கிட்ட சொன்னோம். ஸோ த பேஷண்ட் ஆல்சோ அக்செப்டட். அண்ட் நம்ம 2023 அவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 or 2 months அவங்கள ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தோம், லெட் இட் டேக் அப் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறமா அவங்க ஆஃபீஸ் போகலாம், எல்லா வேலையும் பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. தையல் போடுறதுனால எதுவும் பண்ண முடியாது அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும் அப்படின்னா, இப்போ கர்ப்பப்பை வாய் சுற்றி தைச்சிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து ஸ்பெர்ம் போகும், எப்படி எனக்கு கன்சீவ் ஆகும், எப்படி எனக்கு பேபி வரும் அப்படின்றதெல்லாம். ஸோ கன்சீவ் ஆகிறதுல உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா ஸ்பெர்மோட அளவுகோல் வந்து வெறும் மைக்ரோ மில்லிமீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக ஸ்பெர்ம் போய் ஃபர்டிலைஸ் ஆகிடும். ஸோ இதில் ப்ராப்ளமே வந்து பேபி தங்கறதுல தான். ஸோ பேபி தங்கறதுக்கு தான் இந்த சர்க்லாஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கன்சீவ் ஆகிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஆஃப்டர் தட் அவங்க கன்சீவும் ஆனாங்க. இந்த வாட்டி ஒரு பதட்டத்திலே இருந்தது. 5th monthல வரும்போது தே ஹேட் லிட்டில் பிட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், கொஞ்சம் குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியும் தே டுக் அ போல்டு கால். ஒன்றும் இல்லை, ஏன்னா இது வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஊசி போட்டு எந்த டெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற அந்த கால் எடுத்துகிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. when we reached the 6th month it was definitely a sigh of relief 2 பேருக்குமே. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் அந்த மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இட் ப்ரொசீடட் நைஸ்லி without any problem. சுகரும் அழகாக கண்ட்ரோல் பண்ணி பேஷண்ட் கோஆப்ரேட்டட் வெரி வெல். ஷி வாஸ் ஒர்க்கிங் டியூரிங் த ப்ரெக்னன்சி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் 37 weeksல நம்ம சிசேரியன் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணோம். இது எதுக்கு சிசேரியன் பண்ணணும்னா, ட்ரான்ஸ் அப்டாமினல் சர்க்லாஜில் உங்களுக்கு வஜைனல் டெலிவரிக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா கர்ப்பப்பை வாயை சுற்றி தையல் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் சிசேரியன் பண்ணி தான் இந்த பெண்மணிகளை நம்ம டெலிவரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் ஏற்படுறோம். பட் அல்டிமேட்லி ஷி ஹேட் அ ஹெல்த்தி ப்ரெக்னன்சி. மோட் ஆஃப் டெலிவரி டசன்ட் மேட்டர் இன் சச் கேசஸ். நமக்கு ப்ரெக்னன்சி டெலிவரி ஆகிறது தான் மேட்டர். திருப்பி அந்த சர்க்லாஜ் அங்கேயே தான் இருக்குது, நம்ம அந்த தையலை எடுக்கலாம். ஏன்னா சப்போஸ் அவங்க 2வது ப்ரெக்னன்சிக்கு போகணுன்னாலும் இந்த தையல் அவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வி ஹேட் அ ஹாப்பி டெலிவரி. வி ஷுட் தேங்க் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் அவங்களோட ட்ரஸ்ட்டுக்காகவும். அண்ட் 2வது இந்த மாதிரி போல்டாக ஒரு டெசிஷன் எடுத்து நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் போகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்டாமினல் சர்க்லாஜ் பற்றி வேறு ஏதாவது query இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஹாய், ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸோட எங்கள் ப்ரெக்னென்சி ஜேர்னியை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எங்களை மாதிரியே யாராவது இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹோப்பு கொடுக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் ஐஸ்வர்யாவை பிசிஓடி இஷ்யூக்காக தான் பார்க்க போயிருந்தேன். பிசிஓடி இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் போயிருந்தோம். பட் பிசிஓடி இருந்தால் கூட நம்மளால் மினிமலாக சப்போர்ட் பண்ணாலே நம்மளால் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்றத வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஜஸ்ட் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி எக் க்ரோத்துக்காக மெடிகேஷன்ஸ் கொடுத்து 2-3 சைக்கிள்லேயே நாங்கள் அப்போ வந்து கன்சீவ் ஆகிட்டேன். பட் 16 வீக்ஸில் வந்து எனக்கு வாட்டர் பிரேக் ஆகி பேபி வந்து அபார்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் ரியல் இஷ்யூ என்னென்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ப்ரெக்னென்சியில் ப்ராப்ளம் இல்லை,
பட் அதை கேரி பண்ணுறதுல தான் வந்து எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு. அதாவது எனக்கு கர்ப்பப்பை வாய் வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குழந்தைய வந்து கேரி பண்ண முடியல. அது ரொம்ப ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அதுலேருந்து எப்படி வெளியில் வரப்போகிறோன்னே எங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் என்ன பிளான்னு தெரியல. பட் வந்து இந்த இஷ்யூவை வந்து சர்வைக்கல் சர்க்குலேஜ் மூலிமா நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் வந்து எங்களுக்கு ஹோப் கொடுத்தாங்க. ஆஃப்டர் 1 இயர் நாங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணோம். ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனோன்னே 3rd மந்தில் அந்த சர்வைக்கல் சர்க்குலேஜ் வந்து எனக்கு பண்ணாங்க. ஆனால் மறுபடியும் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக 21 வீக்ஸில் வாட்டர் பிரேக் ஆகி மறுபடியும் எனக்கு அபார்ட் ஆகிடுச்சு. சர்வைக்கல் சர்க்குலேஜ் நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு வந்து அது செட் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. அகெயின் நாங்கள் திருப்பி 0க்கு போயிட்டோம். ஆல்ரெடி 2 குழந்தைய லாஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய கவலைனாலும் ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப பயம் வந்துடுச்சு. எங்கள் கேஸ் வந்து ஒரு ரேர் சினோரியாவாக ஆகிடுச்சு. டாக்டர் ஐஸ்வர்யா வந்து அவங்களோட நிறைய டாக்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி அப்டாமினல் சர்க்குலேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பற்றி எங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த சர்க்குலேஜ் வந்து ரொம்ப ரேர் கேஸஸில் தான் இந்த சர்க்குலேஜை வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதில் என்ன ரிஸ்க் இருக்குது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் டாக்டர்கிட்ட என்ன கேட்டேன்னா, ஒருவேளை இந்த சர்க்குலேஜும் எனக்கு ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு. அவங்க எந்த ஆப்ஷனுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த ஆப்ஷன் வந்து எங்களுக்கு ஒர்க் ஆகும்னு ஐஸ்வர்யா டாக்டர் தான் வந்து திரும்ப எங்களுக்கு ஹோப் கொடுத்து எங்களை நம்பிக்கையாக ட்ரை பண்ண சொன்னாங்க. அவங்கள நம்பி தான் நாங்கள் அப்டாமினல் சர்க்குலேஜ்க்கு வந்து ஓகே சொன்னோம். டாக்டருமே உண்மையான இன்டென்ஷனோடு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களை விட அவங்க வந்து அதிக ஆர்வமாக இருந்தாங்க, எங்களுக்கு நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே எங்ககிட்ட இந்த டைம் குழந்தை கண்டிப்பாக வந்துடும், நம்ம கண்டிப்பாக பேபியை வந்து சேஃபாக டெலிவர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோப் பில்ட் ஆச்சு. 1 இயர் கழிச்சு நாங்கள் அப்டாமினல் சர்க்குலேஜ் வந்து பண்ணோம். 3rd ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ டயட்டு, வெயிட் லாஸ்ன்னு என்னால் பண்ண முடிஞ்ச எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் எல்லாத்துக்கும் மேலே ஹோப்புன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு தான் இந்த ப்ரெக்னென்சியை நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். இந்த ப்ரெக்னென்சியில் எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சு. எக்ஸசிவ் ப்ளீடிங், ஒரு நாள் ஃபுல்லாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தோம். அதுக்கப்புறம் 3rd மந்த் டியூவல் மார்க்கர் டெஸ்ட்டில் வந்து ஒரு ஹை ரிஸ்க் ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அந்த ஹை ரிஸ்க்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னொரு பிளட் டெஸ்ட் எடுத்தோம். அந்த டெஸ்ட் ரிசல்ட் வர வரைக்கும் பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு. நாங்கள் இனிஷியேட் பண்ணி அது என்ன ரிசல்ட்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே டாக்டரே வந்து அவங்களே கேட்டாங்க ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களே வந்து கால் பண்ணி ரிசல்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. லோ ரிஸ்க்குன்னு வந்துருச்சு. ப்ரெக்னென்சியோட ஒவ்வொரு டேவுமே எங்களுக்கு வந்து ப்ரெஷராக தான் போய்ட்டு இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு ப்ரீடம் லேபருக்கான சான்ஸ் இருந்துச்சு. ஏதாவது சின்ன விஷயம்னா கூட இம்மீடியட்டாக வந்து ஐஸ்வர்யா மேம்க்கு வந்து நான் காலோ டெக்ஸ்ட்டோ பண்ணிவிடுவேன். அவங்க இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணுறாங்க. எதாக இருந்தாலும் உடனே செக் பண்ணி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றத வந்து அவங்க என்ஷூர் பண்ணிப்பாங்க. த்ரூ த ஜேர்னி அவங்க பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் தேவையோ அது எல்லாமே எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பார்த்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே எங்கள் கூட இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி முழு நம்பிக்கையோடு தொடங்கின இந்த ப்ரெக்னென்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடிஞ்சிருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. அதுவும் 37 வீக்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல் டேர்மில் பிறந்திருக்காங்க. என்னோடய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சு பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக ஒரு மிராக்கிள் தான். டாக்டர் ஐஸ்வர்யாவுக்கு வந்து எனக்கு எது செட் ஆகும்னு தெரிஞ்சு அப்டாமினல் சர்க்குலேஷன் ஒன்று இருக்குதுன்னு அவங்க எனக்கு சொன்னதுனால என்னால் இதை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஹோப்லெஸ்ஸாக இருந்த எங்கள் லைஃப் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் இருந்த மெயின் சப்போர்ட்டாக இருந்த டாக்டர் ஐஸ்வர்யாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி இதை நான் முடிக்கிறேன். தேங்க்ஸ் டாக்டர். உங்கள் ஜேர்னி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதே மாதிரி கண்டினியூ ஆகணும்னு எங்களோட விஷஸ். இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைகள் நிஜமாவே மிராக்கிள் பேபிஸ் தான். அண்ட் God has helped to bring these babies through me அப்படிங்கிற போது I feel very much grateful to God. Thank you so much. இன்னொரு மிராக்கிள் பேபி வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.